எழுதணும். இன்னைக்கு நம்ம வந்து படிக்கிறோம், பாஸ் பண்றோம், யாருக்கோ கைட் பண்ண அப்படி கிடையாது. அதை தாண்டி உள்ளூர இந்த சமுதாயத்தில் சார் சொன்னாரு, செல்வ சார் சொன்னார் இல்லையா, நமக்கு கிடைக்காத ஒன்றை ஒவ்வொரு குழந்தைக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது நம்ம எய்ம். நம்ம ஒண்ணு கிடைக்க போதில்லை, இப்படி தூங்காம டிராவல் பண்ணி கொண்டு பேசுற அவசியம் கிடையாது இல்லையா. ஆனா ஏன் வரோம், எங்காவது ஒரு மூலையில ஒரு மாற்றம் உருவாகுமா அப்படிங்கிறதுக்காக ஒரு மூணு விஷயம் சொல்லிட்டு அப்புறம் வந்து வில் இன்ட்ராக்ட். ஏன்னா இப்ப டைம் இல்லை, ஏன்னா மதியம் வந்து கொஞ்சம் செலக்டட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு லெக்சர் இருந்தது. ஐ டோன்ட் திங்க் சோ இட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் இல்லையா. சோ ஃபர்ஸ்ட் நீங்க எவ்வளவு பேர் உங்க செல்போன்ல தமிழ் அல்லது ஆங்கிலத்தில் மட்டும் உரையாடுவீர்கள்? வாட்ஸ்அப் வந்துடும் இல்லையா, வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புறோம் இல்லையா, தமிழ், தூய தமிழ். ஒரு பொண்ணு இருக்கிறா, தேவி, தேவி நீ எப்படி இருக்கிறாய், லூசா காடுறீங்க, நாங்க நீ எப்படி இருக்கிறாங்க, நான் எழுதுவோம் தேவி டிஇஐ, தேவி எப்படி இபிபிஏடிஐ, எப்படி இருக்கிறாய். தமிழ் மொழி வந்து நம்ம எவ்வளவோ சொல்லலாம், எப்பவோ ஒரு தோன்ற மொழி. நீங்கள் அனைவரும் மறுபடியும் கற்காலத்திற்கு அழைத்து செல்கிறீர்கள். தமிழ் எழுத்துக்களிலோ ஆங்கில எழுத்துக்களிலோ எழுதாமல் நீங்கள் தங்கிலீஷ் என்ற ஒரு மொழியில் எழுதினால் நீங்கள் தமிழை அழிக்கிறீர்கள். நீ தமிழச்சே இல்ல, நீ தமிழச்சையில் இருந்தா நீ தூய தமிழோ அல்லது ஆங்கிலத்தில் எழுது, தங்கிலீஷில் இன்று எழுதாது. நீ தங்கிலீஷில் எழுதினால் தமிழச்சி இல்லை, நீ ஒரு ட்ரைப். இன்னைக்கு முடியாது நான் சேட் பண்ணுவேன் அப்படின்னா தூய தமிழ் என்னுடைய சேட்டிங் எங்கேயுமே வந்து தங்கிலீஷ் எனக்கு தெரியாது. நான் எழுதுவது எல்லாம் தமிழில் எழுதுவேன் அல்லது ஆங்கிலத்தில் எழுதுவேன், நான் தங்கிலீஷில் எழுதவே மாட்டேன். இதுதான் எனது தத்துவம். ஏனென்றால் உலகத்தின் மூத்த மொழி, சிறந்த மொழிகள் பல அழிந்து போனாலும் என் தாய்மொழி மட்டும் வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு காரணம் என்னை போல் இன்னும் ஆயிரக்கணக்கான மாணவர்களையும் எனது இளையோர்களையும் தமிழை வளர்க்க பாடுபட வைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய. உங்களுக்கு யாருக்கும் தெரிவதில்லை. நீங்கள் தங்கிலீஷ் என்று வைத்துக் கொண்டால் நீ என்ன செய்கிறாய் என்றால் தப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். உன் தாயை வைத்துவிட்டு யாரோ ஒருத்தியை தாய் என்று சொல்லிவிடுகிறது. உன் தாய் அருமையாக இருக்கும்போது உன் தாயை பெருமையை நீ வளர்க்க வேண்டும், நீ உயர்த்த வேண்டும். அதை விட்டுவிட்டு தாய்மொழியை வளர்க்காமல் எழுதாமல் அதை எழுத்துப்படை வந்துவிடுமோ என்ற பயத்தில் நீங்கள் எழுதுவது எல்லாம் பெரிய குற்றம், மிகப்பெரிய குற்றம். இன்றிலிருந்து இந்த மாற்றத்தை கொண்டு வந்தால் 2 ஆண்டுகளில் அல்லது 3 ஆண்டுகளில் உங்கள் எல்லோருடைய வாழ்விலும் பெரிய பெரிய சூழ்ச்சம் உருவாகும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று மாறுங்கள். நான் உங்களிடம் கேட்கும் ஒரே ஒரு மாற்றம், தமிழிலோ ஆங்கிலத்திலோ மட்டுமே எழுதுங்கள், தங்கிலீஷில் எழுதாதீர்கள். உங்கள் நண்பிகளோ நண்பர்களோ எழுதினால் கூட அவர்களுக்கு மறுத்து பதில் எழுதுங்கள், அவர்களையும் மாற்றுங்கள். அப்படி யாராவது சொன்னால் இப்படி ஒரு ஆள் வந்து எங்களிடம் பேசினார், எனவே நான் இன்று மாறிவிட்டேன், நான் என் தாய்மொழியில் தான் எழுதினேன் அல்லது ஆங்கிலத்திலும் நான் எழுதினேன், ஆனால் நான் தங்கிலீஷ் என்ற புதுமொழியில் நான் எழுத மாட்டேன். என்ன பிரச்சனைனா இக்கு இத்து இச்சு யாருக்கு வரதில்லை. இன்னைக்கு எந்த ஒரு தேர்வு இருந்தாலும் சரி, பிள்ளைங்கிட்ட நான் நிறைய டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவேன். அந்த டெஸ்ட்ல வந்து ஒரு பேரா இருந்து வச்சுக்கங்க, அந்த பேரை திருப்பி பிள்ளைகிட்ட படிச்சு காமிச்சு வச்சுக்கங்க, வாழ்க்கையில தமிழ் ஆசிரியர் குத்தியும் குறையுமா குத்திட்டு அவரே செத்து போயிடுறார். நகரம் தெரியாது, குற்றுப்பிழை இத்து கிடையாது, இன்னும் கிடையாது, எதுவுமே கிடையாது. தமிழ் மொழியை நாமளே கொள்கிறோம். ராணியண்ணா மகளிர் கலை கல்லூரி மாணவிகளே, இன்றிலிருந்து உன் தாய்மொழியை காப்பாற்று. தாய்மொழியில் எழுது, பேசு, படி. உலகம் எங்கு சென்றாலும் சரி, நீ தமிழாய் வாழ், நீ தமிழச்சியாய் வாழ். இதுதான் முதல் குறிக்கோள். அது யாராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இதை முதலில் பயன்படுத்துங்கள். இரண்டாவது, நிறைய பேருக்கு வீட்டில் என்ன நினைப்போம், அம்மா அப்பா ஒரு சின்ன வேலை செஞ்சா சொன்னா நான் படிக்கிறேன் அப்படிம்போம். பெரிய ஒரு ஆராய்ச்சி கண்டுபிடிச்சதுடைய விளைவு என்னன்னா, எந்த ஒரு குழந்தை தாய் தந்தையருக்கு உதவி செய்கிறதோ, கொட்டேஷன், எந்த ஒரு குழந்தை தாய் தந்தையருக்கு உதவி செய்கிறதோ அந்த குழந்தை மட்டும்தான் மிகப்பெரிய சாதனை செய்யும். அந்த குழந்தை மட்டும்தான் மிகப்பெரிய சாதனை செய்யும். நீங்கள்
எப்போதும் உங்கள் தாய் தந்தையர் சொல்வதை கேளுங்கள். ஏனென்றால் இந்த உலகத்தில் நீ முன்னேற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரே உயிர் 2 உயிராக இருக்கலாம். ஆனால் பெற்றோர் என்ற தாய் தந்தையர் மட்டுமே நீ வாழ வேண்டும், நீ ஜெயிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள். ஆனால் நம்ம எல்லாம் நினைப்போம், அவன் சொல்லுவான் இவன் சொல்லுவான், பழனிசாமி கூட தப்பா சொல்லிடலாம். உங்களை பெற்ற பெற்றோர் எப்பவுமே என் குழந்தை தவறாக போக வேண்டும், வாழ்க்கையில் தோல்வியடைய வேண்டும் என்று நினைக்கவே மாட்டார்கள். அத்தனையும் உருவாக பிறந்தவர்கள் உங்கள் அனைவரையும் மேலே வைத்து பார்ப்பவர்கள். நாமெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, இல்ல எங்க அப்பா அவருடைய தோளில் வைத்து குழந்தையை பார்த்தார், அவருக்கு தெரிவதை விட அதை விட மேலாக நான் பார்க்க வேண்டும் என்பதற்காக அவர் தோளில் என்னை வைத்து பார்க்க வைத்தார். அதுதான் என் அப்பா. இது இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. இறுதியாக 3, தாய் தந்தையரை மதிக்காதவன் உலகத்தில் எந்த ஒரு சாதனையும் செய்தில்லை. தாய் தந்தையரை மதிக்காதவன் உலகில் எந்த ஒரு சாதனையும் செய்ததில்லை. எனவே தாய் தந்தையரை மதியுங்கள் என்பது முதல் கட்டளை. 2வது கட்டளை, வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்திற்கு எந்த ஊராலும் சரி, நான் படித்த கல்லூரியிலோ பள்ளியிலோ பெரிய அளவுக்கு சாதனை செய்து நான் இந்த இடத்தில் வருவேன், தலைமை விருந்தினராக வருவேன் என்ற அடுத்தையை உங்களுடைய 2வது எய்மாக இருக்க வேண்டும். 3வதாக எல்லோருக்கும் எய்ம் உண்டு, உங்களுக்கும் எய்ம் உண்டு, குறிக்கோள். இந்த குறிக்கோளை தாண்டி எல்லாருக்கும் ஒரு ஆளுக்கு மனசுல ஒரு மானசீக ஒரு குரு வச்சிருப்போம், அல்லது மானசீகமா ஒரு ஹீரோ வச்சிருப்போம். நீங்கள் செய்யும் செயலால் அந்த மானசீக குருவே வந்து உங்களிடம் ஆட்டோகிராஃப் வாங்கும் அளவிற்கு நீங்கள் சாதனை செய்யுங்கள். உங்களை இந்த உலகம் எங்கோ வைத்து பாராட்டும். மிக்க நன்றி. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும்.